தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதிய ORS கரைசல் இருப்பில் வைக்குமாறு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும், விவசாய கூலித் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு ORS கரைசல் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்கவும், இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதிய ORS கரைசல் இருப்பில் வைக்குமாறு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும், விவசாய கூலித் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு ORS கரைசல் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்கவும், இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் போதிய ORS கரைசல் இருப்பில் வைக்குமாறு தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ORS கரைசலை இலவசமாக வாங்கிக் கொள்ளலாம் என்றும், விவசாய கூலித் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், சாலையோர வியாபாரிகளுக்கு ORS கரைசல் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்கவும், இதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது.